ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு செம்ம அடி யாருக்குன்னா கனிக்கு கண்லேயே அடி, சரியான அடி பா. அதாவது கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் கானாவனந்த் அடிச்ச அடி ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. என்னென்னா இந்த பில்டிங் கட்டுற டாஸ்க் வந்து 3 சுற்றாக நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 2 வந்துட்டு 2 இல்லை 3லேயுமே வந்து இந்த கானாவனர் டீம் தான் வின் பண்ணாங்க. 1 வந்துட்டு இவங்க வின் பண்ணாங்க, சரிங்களா? அதிகப்படியாக அவங்க தான் வின் பண்ணி அந்த டாஸ்க்கை வின் பண்ணாங்க. ஆனால் ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கனியும் சுபிக்ஷாவும் வந்து பில்டிங் கட்டுறது, அதை வந்து பாதுகாக்கிறது வந்து திவாகரும் சபரியும். அப்போது பால் எறிகிறத வந்து அமித், அதுக்கப்புறம் கமருதீன், கானாவனத் பால் அடிக்கிறாங்க. சர்ரு 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 வருது. இந்த இதில் சொல்லுவாங்க ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு, அந்த மாதிரி சர்ரு சர்ன்னு வருது. அடித்து நொறுக்குறாங்க. பா, ஒரு பால் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஆக்சுவலாக கனி மேலே உடம்புலலாம் விழுந்துச்சு. பாவம் சுபிக்ஷா சொல்லவே இல்லை. சபரிக்கெலாம் செம்ம கொஞ்சம் நஞ்சம் அடி கிடையாது, கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கண்ணில் ஒரு அடி விட்டார் யார், நம்ம கானாவனத் பாலை வச்சு. அவங்க அப்படியே கண்ணில் அப்படியே கையை பிடிச்சி வச்சிட்டாங்க, அப்படியே குனிஞ்சிட்டாங்க. எல்லோரும் பதறாங்க. கானாவனத் சாரி கூட கேட்காம எப்படி சபரி பண்ணார் பாருங்க. அதே மாதிரி அப்படியே பாலை திரும்ப அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் பாருங்களேன். ஒஸ்ட்டுங்க கானாவனத். நம்மளுக்கு வந்து கனியோட ஆக்டிங் அந்த பிக் பாஸில் எவனை தான் பிடிக்கலனாலும் அவங்களுக்கு காயம் பட்டிருக்கு. அந்த கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் இப்படி வந்து தாக்கி அவங்க கேமை வின் பண்ணி என்னத்தை சாதிக்க போகிறாங்க? இந்த கேமை வின் பண்ணுறதுனால வந்துட்டு அந்த கோப்பையை வந்து கையில் கொடுக்க போகிறாங்களா என்ன? மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு வெளியே வருது இந்த மக்கள் பார்க்குறாங்கல்ல. அதுக்கேற்ற மாதிரி விளையாட வேண்டாம் பா. இதுலேருந்து நிறைய விஷயங்கள் பிரஜனை பற்றி தெரிஞ்சுது, சாண்ட்ரா பற்றி தெரிஞ்சுது. ஏன்னா அப்படியே வந்து அந்த ஆப்போசிட் டீம் போயிட்டு திரும்ப வந்து விஜய் பார்வதிகிட்ட வந்துட்டு இப்போ ஓட்டிங் நடக்குது. அதில் வந்து ஒரு குழப்பத்தை விட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க எஃப்ஜே சாண்ட்ராலாம். வெரி ஒஸ்ட்டு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். என்ன தான் கனியோட ஆட்டம் அப்படி இப்படி இருந்தாலும் கனிக்கு அடிபட்டிருக்கு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அடித்ததும் இல்லாமல் திரும்ப அடிக்கிறதுக்கு ரெடியாக வராரு கானாவனத். இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.